கச்சத்தீவு விவகாரத்தை வைத்து திமுக மீது குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டு பிரதமரை விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பதில் சொல்லுங்க மோடி என குறிப்பிட்டு 3 கேள்விகளை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் மத்திய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் எனவும் வினவியுள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஒரு சிறப்பு திட்டமாவது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் விடையளியுங்கள் என பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்துள்ள நிலையில் திடீர் மீனவர் பாச நாடகம் ஏன் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக மீது பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதை தமிழக அரசியல் கட்சியினர் பலரும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தமிழ்நாடு வரும்போதெல்லாம் 100 முறைக்கு மேல் மோடி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாரு. எதற்காக கச்சத்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை? அன்னை இந்திரா காந்தியுடைய வரலாறையும் தெரியாமல், இந்திய நாட்டு ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக மோடி உளறி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பேசுகிற பிரதமர் பாஜகவினர் கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் மீட்டிருக்கலாமே. 10 ஆண்டு காலம் யாருக்கு பேன் எடுத்துக்கிட்டு இருந்தார் மோடி? 10 ஆண்டு காலத்தில் மீட்டு முடிச்சிருக்கலாம்ல. அதை செய்யாமல் இப்பொழுது அதை பறிகொடுத்து விட்டார்கள் என்று பேசுவது மலிவான முறையில் வாக்குகளை பெறுவதற்குரிய மிக மிக மோசமான முறையாகும். இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பல முறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. இதற்கிடையே கச்சத்தீவு விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது மன்னிக்க முடியாத துரோகம் என விமர்சித்துள்ளார். கச்சத்தீவை தாரை வார்க்க இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு முடிவெடுத்த போது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான மாநில அரசு அதை தடுக்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் ஊழல் புகார்களுக்கு அஞ்சி கலைஞர் மௌனமாக இருந்ததாக ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக காங்கிரசின் நிலைப்பாடுகளில் முரண்பாடுகள் உள்ள நிலையில் இப்போதும் காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை மு க ஸ்டாலின் விளக்குவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தை அஸ்திரமாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துள்ள நிலையில் இது வரும் தேர்தலில் அதன் கூட்டணிக்கு பலன் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.